ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمك. சபை பொருந்தி இந்த ஷாபானுடைய மாதத்தில் மகத்தான ஜும்ஆவுடைய இந்த நல்ல நாளில் அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்த அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இறை இல்லத்தில் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அருள் நிறைந்த ரமலானை எதிர்நோக்கி நிற்கிற மிக சமீப தருணத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சரியாக ஒரு 3 தினங்களில் ரமலான் நம்மை சந்திக்கவிருக்கக்கூடிய இந்த வேளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்மிகு ரமலானை பரிபூர்ணமாக அடைகிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ரமலான் வருகிற பொழுது அது ஒரு மனதிற்கு நிறைவான சந்தோஷம். அது இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் அல்ல, நாளை வறுமையின் சந்தோஷம். அது காலமெல்லாம் இந்த உலகத்தோடு சுழண்டு தெரிந்த நமக்கு அந்த ஒரு மாத காலங்கள் முற்றிலுமாக அது தன்னிடத்தில் அகப்படுத்திக் கொள்கிற ஒரு அருள் நிறைந்த சந்தோஷம். அத்தகைய ஒரு சந்தோஷத்தை எல்லா மோமீன்களும் அடைந்தே தீருவார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் மோமீன்களாகவே ஆகுவார்கள். இறை விசுவாசிகளுக்குத்தான் அது சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி வருகிற அந்த ரமலான் நமக்கான பாவத்தின் பரிகாரங்களாக ஒரு செயல் அல்லாஹ்விற்காக செய்கிற பொழுது அதை பன்மடங்காக பெருக்கி நன்மைகளில் அதிகமான குவியல்களை தரக்கூடியதாக அந்த ரமலான் வருகிற காரணத்தினால் தான் மோமின்களின் இருதயங்கள் ஆனந்தம் அடைகிறது. இந்த உலகத்தில் சில அறிவிப்புகள் சிலர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தேர்தல் நெருங்குகிற பொழுது வருகிற அறிவிப்பு மாதிரி அல்ல இறை அறிவிப்பு. நாங்கள் வந்தால், ஆட்சிக்கு வந்தால் இந்த கடன்களை எல்லாம் நாங்கள் ரத்து செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளிப்பார்கள். ஆங்காங்கே இப்ப அந்த சத்தங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வாக்குறுதி அளித்து விட்டு வந்தவர்களுடைய காலங்கள் நிறைவையும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவுபடுத்தப்பட்டதா? அதன் மூலமாக மக்கள் பயன் பெற்றார்களா என்று கேட்டால்
நிறைவை நெருங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் கூட நாங்கள் செய்த வாக்குறுதிகள் இத்தனையும் இப்படி நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொல்வதற்கு மாறாக அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டு தன்னை யோகியப்படுத்துகிற சூழலுக்கு தான் இன்றைய உலக சூழல் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி அப்படி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற உத்தரவாதம் இத்தகைய உத்தரவாதம் கிடையாது. ரமலான் வரும், அதில் யார் சரியாக நோன்பை நோற்றுக் கொள்வார்களோ, யார் அதில் சரியாக இறை வணக்கங்களில் ஈடுபட்டுக் கொள்வார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவர் செய்த முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் அழிவுக்கு ஆளாகிவிடும், எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும். நீங்க வாங்கின கடன் தான், அல்லாஹ்வுக்காக செலுத்த வேண்டிய கடன்கள் அவைகள் எல்லாம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தகப்பனார் ஹஜ் செய்யாமல் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்று விட்டார்கள். அந்த ஹஜ்ஜுக்கான அத்தனை சூழல்களும் சாதகமாக இருந்த சூழலில் இப்படி நடந்து விட்டது, அவர்களுக்காக நாங்க ஹஜ் செய்யணுமா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் புரியும்படியான வினாவை முன்வைத்து கேட்பார்கள். பாப்பா கடன் வச்சிருந்தாங்கன்னா, தந்த கடன் வச்சிருந்தாங்கன்னா, அத்த கடன் வச்சா நீங்க அடப்பிக்கலாம் இல்லையா? ஆமான்னாங்க. பதைனுல்லாஹி அஹqqu அன் யக்தியஹானாங்க. அல்லாஹ்வுக்குரிய கடன் இருக்கு, அது அதை விட உரித்தானது, அடைக்க வேண்டும் என்றார்கள். அப்போ ஒன்றை நாம் இறைவனுக்கு செயல்படுத்த வேண்டிய ஒன்றை நாம் விடுகிற பொழுதோ, அல்லது அவன் தடை செய்த ஒன்றை அதை தழுவிய பொழுதோ, அதிலிருந்து நாம் இறை கடனில் இருந்து இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடனில் குறை வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த கடன் தள்ளுபடி தான் இப்போ வரக்கூடிய ரமலான்ல நடக்குது. யார் சரியாக அதை அமைத்துக் கொள்வார்களோ, எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க கடனை தள்ளுபடி செய்வோம்னு இந்த ஆளும் வர்க்கத்தினர்களும் எதிர் வர்க்கத்தினர்களும் அடுத்த கட்ட தேர்தலுக்கு இலக்கான வார்த்தைகளை முன்வைப்பதை போன்று மோசம் செய்கிறவர்களாக இவர்கள் முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வோ ரசூல் அப்படி முன்வைக்கல. நீங்க ரமலான்ல நமக்கு ஓட்டு போட்டா நாம தள்ளுபடி செஞ்சிடறோம் அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றான். நீ ரமலான்ல நம்ம பக்கம் வந்துருங்க, இந்த வரக்கூடிய ரமலான்ல சரியா பயன்படுத்திருங்க. மன் காம ரமலான ஈமானன் வஹதிசாபன் வமன் சாம ரமலான ஈமானன் வஹதிசாபன். இருவேறு ஹதீசுகள், தெளிவான ஹதீசுகள். யார் அந்த ரமலானை சரியாக தொழுகையை நிறைவேற்றி இரவு வணக்கங்களை நிறைவேற்றி நோன்புகளை சரியாக நோற்றுக் கொள்வார்களோ, நாங்க பார்த்துக்கிறேன், பாவத்தை எல்லாம் தள்ளுபடி செஞ்சிடுறேன்னு, பாவத்தை எல்லாம் அல்லாஹ் தள்ளுபடி செஞ்சிருவான்னு உத்தரவாதம் அங்கிருந்து வருகிறது. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்க முடியுமா? ஒரு மூமினுக்கு சந்தேகம் இருக்க வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. அவைகள் கூட நாம் நமக்காக செயல்படுத்துகிற ஒன்றுதானே தவிர நாம் அவனுக்காக செயல்படுத்துகிற ஒன்றல்ல. நாம் சுயலாபத்திற்காக, நான் நல்லா இருக்கணும் நாளைக்கு மறுமையில, அதனால் நான் நிறைவேற்றுகிறேன். இல்ல நான் செஞ்சதுனால அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பான் அப்படியா? நான் இந்த வணக்கத்தெல்லாம் சரியா நிறைவேற்றினா ரசூலுல்லாஹ் இன்னும் சொகுசா இருப்பாங்க சொர்க்கத்துல அப்படியா? இல்ல. நாம வணங்கினாலும் வணங்காட்டாலும் அல்லாஹ் அல்லாஹ்வா தான் இருப்பான். நாம வணங்கினாலும் வணங்காட்டாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கிற எல்லா மகத்துவமும் வந்துட்டுன்னே சொல்றான். எல்லாம் கிடைச்சிருன்னு அவன் உத்தரவாதம் கொடுத்துட்டான். நாம செய்யற வணக்கம்லாம் நமக்குத்தானே தவிர அவர்களுக்காக அல்ல. இருந்தாலும் இருவர்களுக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு அபிலாஷை. பிள்ளைகள் அவர்களாக உழைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வந்து மிகுந்த மகிழ்வோடு வாழக்கூடிய வாழ்வு என்பது அது அவர்களின் சந்தோஷம் தான். அதை பார்க்கிற பொழுது பெற்றோர்கள் ஆனந்தப்படுகிறார்கள் இல்லையா? என் பிள்ளை என்று அவர்கள் மனதிலே உண்மையாக அந்த வயிற்றிலிருந்து எந்த தாய் வயிறு ஈன்றெடுத்ததோ அந்த தாய் வயிறு
சில நேரங்கள் பிள்ளைகளால் சில துரோகங்கள் செய்யப்பட்டால் கூட சில கட்டங்களில் அவர்கள் சரியாக பராமரிக்காமல் விடுபட்டால் கூட பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பிரார்த்திப்பதை விடுவதில்லை. நல்லா இருக்கட்டும், நான் கஷ்டப்படுறேன், சிறப்பா நான் சிரமப்படத்தான் செய்யறேன், ஆனா என் பிள்ளை நல்லா இருக்கான், எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும் என்ற வார்த்தை தான் அவர்கள் வாயிலிருந்து வெளிவரும். அதை பிள்ளைகள் உணர்வதற்கு அவர்களுக்கு முதுமையும் ஏழ்மையும் வர வேண்டிய சூழல் தள்ள இருக்கிறது. அப்பதான் அவங்க உணர்வாங்க தாம் பெற்றோர் என்ன சிரமப்பட்டார்கள் என்பதை இவன் அந்த நிலைக்கு வருகிற பொழுதுதான் தெரியுமே தவிர அதற்கு முன்னால் எத்தகைய வார்த்தைகளாலும் அவரிடத்தில் உணர்த்தவே முடியாது. அல்லாஹ்வாக அந்த உள்ளத்தில் போட வேண்டும். அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் தேர்ந்தெடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்கல்ல, அல்லாஹ் சொர்க்கத்திற்கென்றும் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறான், நரகத்திற்கென்றும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். யார் ரசூலுல்லாஹ்? சஹாபிகள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், சொர்க்கத்திற்கு ஒரு கூட்டம், நரகத்திற்கு ஒரு கூட்டம், அப்ப நாம ஏன் இது பண்ணணும், அவதான் முடிவு செஞ்சுட்டாங்களையா? நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தின் அமல்கள் லேசாக்கப்படும், நரகவாதிகளுக்கு நரகத்தின் அமல்கள் லேசாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தின் அமல்கள் லேசாக்கப்படுகிறது, நரகவாதிகளுக்கு நரகத்தின் அமல்கள் லேசாக்கப்படுகிறது. நமது உள்ளத்தில் எந்த செயல்களுக்கு ஆனந்தம் பிறக்கிறதோ நாம் அதற்கு உரியவர்கள் என்பதை மிகுந்த கவனத்தோடு நம் சிந்தையில் எடுத்துக்கொள்ள நாம் அவசியப்படுகிறோம். அதற்குத்தான் பெருமக்கள் ஷுக்ர் என்று அதைத்தான் முன்வைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல கவனிக்கணும், அவங்க தொழுவை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் இன்று வணங்கக்கூடிய வணக்கத்தை நிறைவேற்றி காட்டினார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்கினார்கள். ஹத்தா தரிம கதமாகும், கால்கள் எல்லாம் வீங்கிவிடும், அந்த அளவுக்கு வணங்கினார்கள். அப்படி வணங்கிய வணக்கத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெருமக்கள் அதை கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்களே இல்லாத தாங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்து வணங்க வேண்டுமா என்ற வினாவை முன்வைத்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சொல்ற வார்த்தை தான் முக்கியம். அஃபல அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இறை சமூகத்தில் பரிணமிக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியான ஆக வேண்டாமான்னு கேட்கிறாங்கன்னா, இந்த சமூகத்திற்கு ஒரு பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமர்ப்பிக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தின் அமல்கள் அல்லவா லேசாக்கப்படும், அல்லாஹ் என்னை சொர்க்கவாதியாக வல்லவா அமைத்து வைத்திருக்கிறான், அவனுக்கு நான் எப்படி நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும்? நல்லா கவனிக்கணுமா? ஒரு கம்பெனில பல பேர் வேலை பார்க்கறாங்க, சிலவன் ரொம்ப உளுந்து வேலை பார்க்கறான், ரொம்ப விசுவாசமா வேலை பார்க்கறான், கொடுத்ததை விட கூடுதலா அவன் நல்ல வேலையை பார்க்கறான். இந்த மாதிரி நபர் அவரிடத்தில் ஒருவர் கேட்கிறார், என்னப்பா நீ உளுந்து வேலை பார்க்கிற, நம்ம உன் கம்பெனி மாதிரியே நினைச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறியப்பா, உனக்கு உன்னுடைய ஆர்வத்துக்கு அளவே இல்லையாப்பான்னு கூட வேலை செய்யற ஒருத்தர் கேட்கிறான்னு வச்சுக்கோ. ஆர்வத்துக்கு அளவே இல்லையாப்பா, இரவு பகல் பாராம அழைத்தவுடன் ஓடி வந்து அத்தனை வேலைகளையும் செய்து கொடுக்கிறாயே, ரொம்ப ஆச்சரியம், என்னப்பா நீ இப்படி செய்யறியன்னு கேட்கும் போது அவன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னான் என்று வைத்துக் கொள்ளும். இப்படி, எப்பா எனக்கு நான் வேலை செய்யறதுக்கு மாத்திரமாப்பா அவர் சம்பளம் தராரு, அது போக என்னுடைய வீட்டுல இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் எப்படி உதவுனாரு தெரியுமா என்னுடைய பாஸ், எனக்கு எப்படி எல்லாம் உபகாரம் செஞ்சாரு தெரியுமா, இன்னைக்கு நான் வசித்திருக்கிற வீடு கூட யாரிட வீடு தெரியுமா, அவர் கொடுத்ததுப்பா, நான் செஞ்ச வேலைக்கு மட்டுமா ஊதியம் கொடுத்தாரு, இல்லை இல்ல என்ன கண்டுகாம அவர் கண்டுகாணாம அப்படியே என்ன கவனிக்கிறாரு பார்த்தீங்களாப்பா, நான் மாத்திரம் எப்படி இலக்கு வைத்து வேலை செய்ய முடியும், எனவே தான் நான் என்னுடைய முழுமையையும் அர்ப்பணித்து விட்டேன்னு சொல்றான்னு வைங்க. நன்றியுள்ள அந்த வேலையாளாக அவன் பார்க்கப்படுகிறான் இல்லையா? அல்லாஹும் நமக்கு அப்படித்தானே, அனைத்தையும் கொடுத்தவன் தானே. எது நம்மிடம் இருந்து வந்தது? கொஞ்ச நாள் கொரோனாவை கொடுத்து பல்வேறு சோதனைகளை கொடுத்து அந்த கொரோனாவில் ஒரு வகையாக ஆக்சிஜன் பற்றாக்குறை என்கின்ற நிலையை ஏற்படுத்தி அந்த ஆக்சிஜனுக்கு அடைந்த நேரங்களை அல்லாஹ் நமக்கு பாடமாக காட்டினான். எப்பா நீ சுவாசிக்கிற ஆக்சிஜன் கூட சரியாக சீராக இல்லை என்று சொன்னால் ஒரு உடலில் உபாதை வந்து விட்டது என்றால் நீ அதற்கு கொடுக்க வேண்டிய விலையின் தொகை எவ்வளவு தெரியுமா? நாம சொன்ன மருத்துவ கூடாரங்கள் கொள்ளை கூடாரங்களாக போய்விட்டது.
கொஞ்சம் கூட ஈவரக்கமற்றதாக போய்விட்டது. உயிர் கண்ணுக்கு முன்னால் பறிபோன பொழுது கூட அவர்களால் இவர்களுக்கு உபகாரம் செய்ய முடியாத ஒரு எண்ணம் ஏற்பட்டு போனது, கல்லாகி போனது நெஞ்சங்கள் எல்லாம். எப்படி இந்த சமூகத்தில் வாழ்வது என்றெல்லாம் ஒரு புறம் சொற்கள் அப்படியே சுரண்டு கொண்டிருக்க, அதையும் ஏற்படுத்தி காட்டியது யார்? அல்லாஹ் தானே. அவன் உள்ளத்தையும் யார் கைவசம் அகப்படுத்தி வைத்திருக்கிறான்? அவன் கைவசம் தானே. அவன் நெஞ்சங்கள் எல்லாம் இறுகி போனதற்கான காரணம் யார்? அதற்கும் அல்லாஹ் தானே. ஏன் நாம் இப்படி ஒரு சூழலை சந்திக்க அல்லாஹ் நிர்ணயம் செய்தான் என்றால், உன் ஆக்சிஜனுக்கான விலை நிர்ணயிக்கக்கூடிய சூழல் என்பது காலகாலத்திற்கு மாறிக்கொண்டிருக்கும், நேர நேரத்திற்கு மாறிக்கொண்டிருக்கும். இலவசமாக நான் தந்து கொண்டிருக்கிறேனே, சற்று யோசித்து பார். ஒவ்வொரு நபசையும், நபசுங்கிறது மூச்சு, நப்சுங்கிறது உள்ளம், ஒவ்வொரு நபசையும் நீ உள்ளே இழுத்து வெளியிடுகிற பொழுது நீ உள்ளே இருக்கவில்லை, நீ வெளியே விடவில்லை. அந்த ஆக்சிஜனை நீயாக தயாரிக்கவில்லை. இழுக்க செய்வதும் விடச் செய்வதும் அந்த ஆக்சிஜனை தருவதும் நானாக வல்லவா இருக்கிறேன். எப்படி என்னை மறந்து கொண்டு நீ இழுத்து விட்டுக் கொண்டிருக்கிறாய்? விட்டதை உள்ளே இழுக்கவோ இழுத்ததை வெளியே விடவோ கொஞ்ச நேரம் தாமதித்து ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் அப்படியே நிறுத்தி வச்சான்னா நீ பொத்துன்னு உழுது கிடப்பா, ஜனாசா தான் தூக்கிட்டு போவான். யோசிக்க வேண்டாமா? அதனாலதான் கேட்டாக அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நான் நன்றியுள்ள அடியான் ஆக வேணாமான்னு கேட்டாங்க. எல்லாம் நாம செய்யறோம்னு நினைக்கும் போதுதானே விவகாரம் வருது. நான் தொழுதேன், நான் ஓதுனேன், நான் படிச்சேன், நான் செஞ்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் செலவழிச்சேன், நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன். கவா நீ என்ன பண்ணங்கிறது நீ படுத்து கிடக்கும் போது, மௌத்தா கிடக்கும் போது தெரியும் நீ என்ன பண்ண. மையத்துங்கிற பேரோட கதையை முடிச்சு விட்டுருவாங்க. நீ எதையும் செய்ய முடியாது. நான் இல்லன்னா என் வீடு எப்படி? மோத்தா போயிட்டா உன் பிள்ளை எல்லாம் உன் பின்னாடி மோத்தா போய் வந்துருமா? மோத்தா போயிட்டா உன் மனைவி உன்னோட சேர்ந்து கபன்ல வந்துருவாவா? கபன்ல வந்துருவாவா? நீ மோத்தா போயிட்டா உன் ஊழியர்கள் எல்லாம் உன்னோட சேர்ந்து அப்படியே கபூர்ல வந்து அடங்கிடுவாங்களா? நாம் இல்லன்னா, நான் போயிட்டேன்னா நான் அதற்காக வரல. நாம் இங்கே வந்தது, நாம் அவனுக்காக வந்தவர்கள். எனவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விடத்தில் பெருமானார் எப்படி வீட்டில் நடந்து கொள்வார்கள் என்று கேட்ட பொழுது, வீட்டுக்கு வந்தா ஒரு கணவரா வருவாங்க, எங்களோட சேர்ந்து எல்லா வேலையும் செய்வாங்க. துணிக்க வைக்கிறது, எங்களோட சமையல்ல பங்கெடுக்கிறது, கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்துறது, அவங்க ஆடைகள் அவங்கள தச்சு சரிப்படுத்திக்கிறது. இதெல்லாம் என் பெருமானார் என் இல்லத்தில் வந்து எனக்கு முழுதுணை நின்று விட்டு அந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுதே பிலாலின் வான்குழி ஓசை அப்படியே ரீந்தாரமாக அப்படியே காற்றோசையாக வந்து செவியில் விழுமே. அப்படி விழுகிற பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுழலுகிற ஒன்று காற்றில், அதை சுழலுகிற ஒன்று அப்படி ஏதோ இறண்டு போயிட்டுனா எங்க நிக்குமோ அந்த மாதிரி அந்த இடத்துல நிறுத்தி வச்சுட்டு பெருமானார் தொழ செல்வார்கள். தொழுது விட்டு மீண்டும் அந்த பணியை தொடருவார்கள் என்ற தகவலை பார்க்கப்படுகிறது. எனக்கு உயிர் கொடுப்பவனே அவன், என்னை இயக்குபவனே அவன், சுழலச் செய்வதை அவன், அவனுக்காகத்தானே நான் சுழன்று கொண்டிருக்கிறேன். அந்த சுழற்சியின் இயக்கத்தை நிறுத்திவிட்டான், நான் இதில் ஈடுபடுவது என்று யோசனை கொள்வார்கள். நமக்கு முன்னுதாரண புருஷராக நின்று காட்டுவார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே நாம் நன்றியுள்ள அடியார்கள் என்ற தளத்திற்கு வர வேண்டும். வருகிறது ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் வருகிறது. அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் தான் இறைமறை இறங்கியது. ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும், யார் அதில் நோன்பு நோக்க ஆற்றல் பெறுவார்களோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். யாருக்கு முடியலையோ அவங்க விடுவதற்கான நல்வாய்ப்புகளை மார்க்கம் தருகிறது. தன்னால பிடிக்க முடியல இவராக நினைத்துக் கொள்ளக்கூடாது. உண்மையிலேயே பிடிக்க முடியாத சூழல், மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் நீ குடிக்கவே கூடாது நோன்பு அப்படின்ட்டாங்க. இப்படிப்பட்ட நிர்பந்த சூழல் இருந்தால் சரி, நாங்க 4 படி ஏறி விசேஷங்களுக்கு செல்வோம், ஆனால் 2 படி ஏறி இறை இல்லத்திற்கு வரமாட்டோம் என்கின்ற சூழல்களில் நம்ம எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். சாப்பிடுவது அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் கொஞ்ச நெஞ்சம் அசைச்சாது கீழையாவது உட்கார்ந்து அந்த இடத்துல முழுசா கொட்டிட்டு போவோமே தவிர, நான் உட்கார்ந்து தொழுவோம்னு சொன்னா என்னால கீழெல்லாம் உட்கார முடியாதுன்னு சொல்றது எவ்வளவு பேர். உண்மையிலேயே நாம் அந்த தளத்தில் தான் இருக்கிறோமா? எல்லா நேரங்களிலேயும் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த தருணத்தில் மாத்திரம் என்றால் அது சரியல்ல.
அல்லாஹ்விற்குத்தான் தியாகத்தை முன்னிறுத்த வேண்டுமே தவிர இந்த உலகத்திற்காக எந்த தியாகத்தையும் நாம் முற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், முழு சொத்தும் அவனுடையது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃதலுஸ் ஸலாத்தி பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல்வாங்க. இரவில் நின்று வணக்கம் தான் வணக்க தொழுகையிலேயே மிகச்சிறந்த தொழுகை என்று பெருமானார் போதனை செய்வார்கள். அது நரகிலிருந்து பாதுகாக்கும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சாலிம் அவரோட மகனார், அவங்க அறிவிப்பு செய்யக்கூடிய செய்தியில அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் எல்லாம் தான் கனவு கண்டா கனவு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி விளக்கம் கேட்பாங்க. அப்படி ஒரு நாள் வாராங்க, நாமளும் ஒரு கனவு கண்டா நாமளும் ரசூலுல்லாஹ்ட்ட போய் விளக்கம் கேட்கலாம் இல்லையா, அவளுக்கு ஆசை. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் கனவையே காண்றாங்க. கனவு பார்த்தா திடுக்கமான கனவு. நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுகிறார்கள். அப்படி இழுத்து செல்லப்படுகிற பொழுது இவர்கள் அப்படியே துவண்டு போய் நிற்கிறார்கள். 2 மலக்கு அப்படியே குடிச்சிட்டு போறாங்க. அப்படி நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி நெருக்கத்திற்கு சென்ற பொழுது நான் பார்க்கிறேன், ஒரு ஆள் வராங்க, நேரா வந்து என்கிட்ட நின்றானமா, பாதுகாப்பு தேடுறேன். அவுது பில்லாஹி மின்னார், அவுது பில்லாஹி மின்னார், நான் பாதுகாப்பு தேடிட்டே இருக்கிறேன். யாரெல்லாம் நரகத்திலிருந்து என்ன பாதுகாப்பு, அவங்கள்ட்ட பாதுகாப்பு தேடுறேன்னு கேட்கும் பொழுது அப்படியே ஒரு மலக்கு வந்து என்கிட்ட நின்று, பயப்படாத பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர்களை அதிலிருந்து ஈடேற்றப்படுத்தி விடுகிறார்கள். தாயார்கிட்ட போய் சொல்றாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, யாரம்மா இந்த மாதிரி ஒரு கனவு கண்டுட்டாமான்னு உடனே அவங்க நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் பிள்ளைக்கு ஒரு கனவு கண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, நிஅம ரஜுல் அப்துல்லாஹ், நல்ல புள்ள அப்துல்லாஹ். ரசூலுல்லாஹ் திருத்தக்கூடிய அழகான போங்க பாருங்க. அப்படிதான் சொல்லணும், நம்ம பிள்ளைகிட்ட அப்படிதான் சொல்லணும், நல்ல புள்ள அப்துல்லா, லவ்கான யுஸல்லி மினல் லைலி, இரவு மாத்திரம் கொஞ்சம் நின்று வணங்குற ஆளா இருந்தா நல்ல புள்ள அப்துல்லா அப்படின்னு சொல்றா. உடனே அப்துல்லாஹ் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளைங்க, அப்போ அவங்க பெரிய ஆளுங்க, சின்ன பிள்ளை. அப்ப உடனே அவங்க சொல்றாங்க, அது வரைக்கும் நான் இரவுல அவ்வளவு பெருசா நின்று வணங்கினது இல்ல. என்னைக்கு என் பெருமானார் நாவிலிருந்து இதை நான் கேட்டேனோ, பக்கான பஅதுல்லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு மகனார் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க விடவே இல்லாத சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். இவங்க பிள்ளைலாம் வரது அப்படி பார்க்கக்குள்ள பார்த்தா அப்படி இரவெல்லாம் வணங்கிட்டு இருப்பாங்க. பாப்பா அந்த கதை செய்தி சொல்லி காட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அப்ப இரவு வணக்கம் என்பது நரகிலிருந்து நம்மை பாதுகாத்து விடும், நமது கபரைகளை ஒளிமயமாக்கிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இரவில் ரமலானில் இரவில் நின்று வணங்குங்கள், அது உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண நேரத்தில் நீங்கள் ஒரு சுன்னத்தை தொழுதால் சுன்னத்து தான், பருதை தொழுதால் பருது தான். ஆனால் ரமலானில் ஒரு சுன்னத்தை தொழுதால் சாதாரண காலங்களில் தொழுகிற ஒரு பருதின் அந்தஸ்திற்கு அது அகப்படுத்தப்படும். அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், ரமலான் வந்தவொடனே நமக்கு எல்லாம் பிரச்சனைகளுக்கோ சர்ச்சைகளுக்கோ எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. ஆங்காங்கே அப்படி தகவல்கள் எல்லாம் பறந்து போகும். இப்ப அவங்க அப்படி ஒவ்வொரு காலங்களும் ஒண்ணு சொல்லிட்டு வந்த செய்தி வரிசையில இப்ப ஒரு வார்த்தையை கொண்டு வச்சிருக்கிறாங்க. கேட்டவங்க கேட்டிருப்பீங்க, கேட்காதவங்க கேட்க போறீங்க. முன்னால உங்களுக்கு முன்பாக இந்த செய்தியை தந்துருவோம். இது ரமலான்ல தராவீஹி 8 20 சண்டையெல்லாம் போன காலங்கள்லாம் முடிஞ்சு போய் இப்போ ஒரு செய்திக்கு வந்துட்டாங்க, முடிவுக்கு வந்துட்டாங்க, ரமலான்ல தராவீஹி தொழுகையே கிடையாது அப்படின்னு. ரமலான்ல தராவீஹின்னு ஒரு தொழுகையே கிடையாது, அப்படி ஒரு தொழுகையே கிடையாது. சரி, அது அவங்க முன்னாடி ஹதீஸ் சொன்னேன் இல்லையா, யார் யாருக்கு எதை அல்லாஹ் தஆலா லேசாக்கி கொடுப்பான்னா, எங்க கொண்டு போகணும்னு அல்லாஹ் முடிவு செய்யறான்னா அதுலதான் அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். அந்த வகையில இவனுடைய ஆய்வுகள் எந்த வகையில் இருக்கட்டும், அதற்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆமா ஆமா, என்ன பண்ணாலும் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அது சாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும் உலகத்துல. தாயை கொண்டவனுக்கு 2 பேரும் சாட்சி சொல்ல வரத்தான் செய்வாங்க. நாங்கள்ல இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதற்கான பல்வேறு செய்திகள். பெருமானார் சரி தராவீஹ் தொழுல இரவு வணக்கம் செஞ்சாங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லா பள்ளியும் நம்ம அந்த போன தடவையும் சொன்னோம், எல்லா பள்ளிகள் நீங்க ஜமாத்தாலும் வைக்க முடியாதுப்பா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வைக்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லல. நீங்க ரமலான்ல ஃபுல்லா தராவீஹ் தொழுகை ஏற்படுத்தல, கியாமுல் லைல் வச்சுக்கோ, அது தொழுகை நடத்துமோன்னு சொன்னாங்களான்னா ஒரு செய்தி ஹதீஸ்ல பார்க்க முடியாது. ஒரு நாள் தொலை வச்சாங்க, அடுத்த நாள் வரல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லப்பா நான் வரல, நீங்களா தொழுதுக்கோங்க, உங்கள ஒரு ஆளை வச்சு நீங்களா இமாம் வச்சு தொலை வச்சுக்கோங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லல. நீ வேண்டா பரக்கத்துக்கு ஒரு நாள் பள்ளியை திறந்து அந்த கியாமுல் லைல்னு சொல்லக்கூடிய தொழுகையை ஒரு நாள் நீ தொலை வச்சுட்டு அடுத்த நாள் பள்ளியை இழுத்து மூடிட்டு போய்கிட்டே இருக்கணும். பள்ளியில ஜமாத்தெல்லாம் வைக்க முடியாது. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லல? நாங்க நபி அப்படி 100க்கு 100 பெருமானாரை மட்டும்தான் பின்பற்றுவோம், குலஃபாஉ ராஷிதீன்களாவது யாராவது அதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம்னு உங்களுடைய வைராக்கியத்தில் உண்மை சத்தியம் இருக்கும் என்றால் உன் பள்ளியில எல்லாம் ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்கணும். சஹாபிகள் தான் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹுல் புகாரியில் ஒரு கட்டத்துல கொஞ்சம் வயசுல கேட்டிருப்பீங்க நீங்க, புகாரியில் இருக்கிறதா இப்படிதான் வாயெல்லாம் வந்திருக்கும், வாயில இப்படிதான் வடச்சு விட்டுச்சு, புகாரில வந்துச்சான்ட்டு. அந்த புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பாடத்தை வகுக்கிற பொழுது பாபு ஃபதுலி மன் காம ரமலான, ரமலானில் நின்று வணங்குவதின் சிறப்பு, யாரு ரமலான்ல இரவுல வணங்குவாங்களோ அதன் சிறப்பு, இதுக்கு பாடம் தொகுப்பார்கள். இது பாபு, இது கிதாபு. எந்த கிதாபுல இதை கொண்டு வர்றாங்க அந்த அந்த வகையாக்களை ஒதுக்குவார்கள், அதை பிரிப்பார்கள். தரம் பிரிக்கிற பொழுது கிதாபு ஸலாத்தி தராவீஹ் என்றே பிரிக்கிறார்கள். இமாம் புகாரி கிதாபு ஸலாத்தி தராவீஹ் என்றே பாடத்தை வகுக்கிறார்கள். அந்த பாடத்தில் அவர்கள் இதை அகப்படுத்துகிறார்கள். அந்த அறிஞர்களுக்கெல்லாம் இல்லாத அதிவேதேவித்தனம் இன்னைக்கு ரொம்ப வந்துருச்சு இல்லையா? எந்த மகான்கள் சொன்னாலும் ஏத்துக்கப்படாதான். ஏன்னா இவன் ஆய்வுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அது எவ்வளவு இந்த காலத்தினுடைய அறிவுகள் எந்த அளவுக்கு வழுங்கி போய் இருக்கிறது என்று நமக்கு எல்லாம் தெரியும். அவன் தக்குவாவில் எந்த அளவுக்கு தொழில் நிற்கிறான்னு சொல்லி மார்க்கத்தை ஃபுல்லா அவர் தான் ஆய்வு செய்யறேன்னு சொல்லுவான். மார்க்கத்தை நுணுக்கமா ஆய்வு செய்வோம்னு சொல்லுவான். ஹதீஸ் சஹீஹா இருந்தா தான் எடுத்துக்குவோம்பா, லைஃபா இருந்தா தொடவே மாட்டோம். நாங்கெல்லாம் ஒண்ணு செய்யறதா இருந்தா ரொம்ப ஆய்வுக்கு பின்னால் தான் கொண்டு வந்து நிறுத்துவோம்பா. கஞ்சாக்காரனோட சேர்ந்து வியாபாரம் செஞ்சா சரின்றோம். இல்ல அதை நான் ஆய்வு செய்யணும், அதையும் ஆய்வு செஞ்சலப்பா பண்ணணும், ஆய்வு செஞ்சல பண்ணணும். ஒரு ஹதீஸும் அந்த அளவுக்கு நான் ஆய்வு பண்றேன்னு சொல்ற ஆட்கள் எப்படி இருக்கணும்? நாங்க ரொம்ப தெளிவான ஆட்கள், அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஒரு ஹதீஸ நாங்க அல்லாஹ் அக்பர் கெட்டுறது இப்படின்னா அந்த டிகிரில மாறவே மாட்டான்னு என் ரூமுக்குள்ள பொம்பளைய விட்டேன். இந்த அயோக்கிய புருஷர்கள் தான் மார்க்கத்தை இமாம் புகாரியுடைய பிரிவுகளுக்கு விமர்சகர்கள் இவர்கள். யோசிக்க வேண்டும் அருமையான பெருமக்களை, தக்குவாவோடு நாம் ஆணுக வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சரஜது மஅ உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாங்க சொன்னோம். மாதா மக்கள் எல்லாம் தனித்தனியா தொழுதுட்டு இருக்காங்க, சில பேர் ஜமாத்தா தொழுகிறாங்க, இப்படி பல்வேறு விதமாக நடக்குது. அப்ப நான் சொன்னேன், இன்னி அரா, நான் பார்த்து உமர் சொல்றாங்க, இன்னி அரா லவ் ஜமாஅத்து ஹாவுலாஇ அலா காரியின் வாஹிதின் லகான அம்ஸல். அழகான முன்னுதாரணமா இருக்குமே, ஒரே ஒரு இமாமுக்கு கீழால் அனைவர்களையும் அணிவகுக்க வைத்தால் எவ்வளவு அழகாக இருக்கும், முன்னுதாரணம் எப்படி இருக்கும் என்று சொன்னா அதுல உறுதியாக இருந்தார்கள். ஜமாஅஹும் அலா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற உயர்தர சஹாபிக்கு பின்னால் அனைவர்களையும் அணிவகுக்க செய்கிறார்கள். அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் அடுத்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. இன்னும் அடுத்த நாள் வராங்க, வந்து பார்க்கறாங்க, பார்த்து அழகா தொழுதுட்டு இருக்காங்க. நிஅமல் பித்அத்து ஹாதிஹி, அழகான பித்அத்துலோன அழகான இமாம் புகாரியை பதிவு செய்யறாங்க. உமரது எல்லாம் இந்த வார்த்தையை பதிவு செய்யறாங்க. குல்லு பித்அத்தின் தலாலா, எல்லா பித்அத்தும் வழிகேடு, குல்லு தலாலத்தின் பின்னால் எல்லா வழிகேடும் நரகத்துல சேர்க்கும். நீ அந்த ஹதீஸுக்கு நீ புரிய முடியல, ஒன்னால விளக்கம் பெற முடியல, அதற்கு யார் குற்றவாளி? இதை தெரியாதவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய்விட்டார்களா, அல்லது இமாம் புகாரிக்கு தான் அவ்வளவு ஹதீஸையும் தொகுத்த அந்த அறிஞருக்கு தான் அந்த விதத்துங்கிறது நரகவாதியுடைய செயல் இல்லையா, அந்த ஹதீஸை நாம கொண்டு வரலாமான்னு சொல்லிட்டு எந்த முஹத்திஸுகளும் போடாத கடுமையான கண்டிஷன்ஸ் எல்லாம் இமாம் புகாரில இருந்தது. 7 லட்சம் ஹதீஸுகளை தொகுத்த பெருமகனார் 4000 ஹதீஸுகளை மாத்திரமே தன்னுடைய கிரந்தத்திற்குள்ளால் அனுமதித்தார்கள். நல்லா யோசிக்கணும்.
ஒரு 2 ஹதீஸ் அல்ல, 7 லட்சம் ஹதீஸ்களை தொகுத்து அதிலிருந்து வடிகட்டி கொண்டு வந்து 4000 ஹதீஸ்கள், 7000 ஹதீஸ் இருக்கும். அதுல திரும்ப திரும்ப வரக்கூடிய செய்தியுடைய தகவல்களை எல்லாம் விட்டால் 4000 ஹதீஸ்கள் மாத்திரமே. 7 லட்சம் எங்கே, 4000 எங்கே? இத்தனையும் வடித்து கொண்டு வந்து சாராக கொடுத்த இமாம் புகாரிக்கு இந்த செய்தி தெரியாமல் போனதா? அடே பிதஅத்னா நரகவாசிகள் இல்லையா? அதை நாம கொண்டு வந்திருக்க கூடாது. ஷரத்துல இது போல அவர்களுக்கு ஞானம் வரவில்லையா? இப்ப கேட்டா சொல்லுவான், ஆமா ஆமா இமாம் புகாரி மனுஷர் தானே அப்படின்பா. இவன் மகான் இல்லையா? இவன் மலக்கு இல்லையா? நன்றாக யோசிக்க வேண்டும் அருமைக்குரிய பெருமக்களே. உமர் ரலியல்லாஹு காலத்தில் 20 ரக்அத்துகள் பள்ளியில் தொழுகை நடத்தப்பட்டது என்ற தகவல்களை எல்லாம் நாம் அதிகமாகவே பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான ஒரு சூழலை ரமலானை தருகிறான். சர்ச்சைக்காக அல்ல, நம்மை நாம் மிகப்பெரிய சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அழகான சூழல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தொழுகை எப்படி? இமாம் புகாரி கூட சும்மா மனோ இச்ச பிரகாரம் தராவியின் பேர் வைக்கல. தராவி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ்வளவு பேர் வச்சுக்கிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியாது. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுவார்கள் என்ற தகவல்களை அவதானிக்கிற பொழுது ஹதீஸில் இப்படி ஒரு வார்த்தை பதியப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவீஹுடைய தொழுகை எப்படி தொழுவார்கள் தெரியுமா? அதாவது வணக்கத்தை எப்படி இரவு வணங்குவார்கள் தெரியுமா? கான ரசூலுல்லாஹ் யுஸல்லி 4 ரக்அத்தின் ஃபில் லைலி ثم يتربع. 4 ரக்அத் தொழுததற்கு பின்னால ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஓய்வாருவார்கள். யதரப்பா, கொஞ்சம் ஓய்வாருவார்கள். ஃபஅதால, அது கொஞ்சம் அப்படியே ஓய்வு கொஞ்சம் நீளும். அதுக்கப்புறம் 4 ரக்அத் தொழுவாங்க. இப்ப 4 ரக்அத்துக்கு ஒரு சின்ன துஆவுக்கான நேரம் சிறிது ஒதுக்கப்படுகிறது இல்லையா? ஏன்னா நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு நாம இந்த காலச்சூழல் அப்படியாவது எல்லாம் தொழணுங்கிற அடிப்படையில அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாம் முடிவுக்கு கொண்டு வர முனைகிறோம். ஆனால் ரொம்ப நீட்டி தொழுகிறது சிறந்தது. அது தஹஜ்ஜத்தில் நாம் இல்லத்திற்கு சென்று அவரவர் வாய்ப்பு பிரகாரம் தொழுது கொள்ளட்டும். இங்க ஆமா அந்த இது, ஆனா ஓரளவு தெளிவாக ஓத வேண்டும் என்பது ஷரியத்தின் அடிப்படை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப விரைவாக ஓதி ஒன்றுமே விளங்காமல் போய்விடக் கூடாது. சரி, இப்ப 4 ரக்அத்துல யதரப்பஹ்னு ஹதீஸ்ல வருதா இல்லையா? யதரப்பஹ் என்கின்ற இந்த அரபு பதத்தினுடைய அடிப்படை மூலம் என்ன தெரியுமா? தர்வீஹ். ரப்பஹ யதரப்பஹு தர்வீஹ். தர்வீஹிலிருந்து வந்ததுதான் தராவீஹ். அந்த ஹதீஸிலிருந்து தான் அந்த சொல்லாடலையே அவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள். சும்மா ஒண்ணு அவங்க மனோ இச்ச பிரகாரம் அவர்கள் சிந்தனையில் எங்கோ ஓரத்தில் உதித்த ஒன்றை கொண்டு வந்து புகுத்தவில்லை. சற்றென்றால் நன்றாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தெளிவாக்கி வைப்பானாக. உயர்ந்த நன்மக்களில் அல்லாஹ் சேர்ப்பானாக. பெருமானார் சொன்னது ஒன்று, சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் என்று இரு கூறார் ஏற்கனவே அமைக்கப்பட்டு விட்டார்கள். சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தின் செயல்கள் அலங்காரமாகவும் அழகாகவும் மனதிற்கு இசைவாகவும் இருக்கும். நரகவாதிகளுக்கு நரகத்தின் செயல்கள் லேசாக அமையும் என்றார்களே. அல்லாஹ் நமது இருதயங்களில் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் சொர்க்கவாதிகளின் செயலோடையே நம்மை நிலைக்க வைத்து சொர்க்கவாதியாகவே இந்த உலகத்திலிருந்து விடைபெற வைத்து சொர்க்கத்தின் உயர்ந்த அந்த இடத்தில் சொர்க்கத்தின் உயர்ந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருகாமையில் அல்லாஹ் நமக்கு இடம் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, ரமலானுடைய சஹரினுடைய உணவிற்காக டோக்கன் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உணவை தங்களுடைய இல்லங்களில் தயார் செய்ய முடியாதவர்கள் அல்லது பேச்சுலர்ஸா இருக்கிறாங்க, அந்த மாதிரி பிள்ளைகள் இதை சரியான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். தங்களுடைய வரவுக்கு தோதுவாக ஏதாவது ஒரு சிறு தொகைகளை அதற்கு கொடுத்து நீங்கள் அதை பதிவு செய்து கொள்ள முடியும். எங்களால் ஒன்றுமே தர முடியாது, அந்த வாய்ப்புகளும் வழிகளும் அறவே இல்லை என்றால் உங்களுக்கு இலவசமாகவே உணவு வழங்கப்படும் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு தெரிய தருகிறோம். அதே சமயத்தில் உங்களுக்காக நீங்கள் இருந்து கொடுக்காமல் போய்விடாதீர்கள். காரணம், இன்னொருவர் கொடுக்கிற காசில் தான் நீங்கள் அருந்த வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே முடிந்தால் அதை கொடுத்து விடுங்கள். மற்றவர்கள் இப்படி கொடுக்க முடியாது இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்கிறோம் என்பது போன்று ரமலானின் சஹர் உணவிற்கு, ரமலானுடைய இஃப்தாருக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இஃப்தாருக்கு அனைவர்களும் ஒன்று சேர்ந்து நாம் இங்கே அமர வேண்டும் என்ற அடிப்படையில், எனவே இஃப்தாருக்கு சஹருக்கு உங்களுடைய மேலான பங்களிப்புகளை ஒவ்வொருவர்களும்
உங்களுடைய தகுதிக்கு, உங்களுடைய அந்த உங்களுடைய முடியுமான அளவிற்கு நீங்கள் தாராளமாக பங்களிப்பு செய்யுங்கள். ரமதானில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பங்களிப்பும் நோன்பாளிகளுக்கு போகிறது. நோன்பாளிகள் அவர்கள் நோன்பு பிடிக்க, நோன்பு திறக்க உட்கொள்கிற உணவின் பரக்கத்தினால் உங்கள் வாழ்வு வளர்ந்ததும் மாத்திரமல்ல, அவர்களுக்கு கிடைக்கிற நன்மையில் எந்த குறைவும் இல்லாமல் வழங்குகிற உங்களுக்கும் உண்டு என்பதை, நன்மைகளை கொள்ளை கொள்ள இதுவும் ஒரு அரிய வாய்ப்பு என்பதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பள்ளியினுடைய கட்டுமான பணிகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதிகள் நிச்சயமாக பள்ளியின் சூழலுக்குத்தான் பயன்படுத்தப்படுகிறது. உங்களுடைய மேலான உதவிகளை தாராளமாக நீங்கள் அதற்கு செய்ய வேண்டும் என்ற அந்த வேண்டலை வலியுறுத்தலோடு முன்வைத்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.